இதை பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். டாப் 10 பணக்காரங்க இருக்காங்கல்ல, அந்த டாப் 10 பணக்காரங்கள்ல ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்பட்டாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா உண்மை அதுதாங்க. ஒருவேளை சாப்பாடு கூட கஷ்டப்பட்டவர் இன்னைக்கு டாப் 10 பணக்காரங்க லிஸ்ட்ல எப்படி வந்தாரு? நம்ம விஷயத்துல யோசிச்சு பாருங்களேன். நம்ம விஷயத்துலயும் இந்த கொரோனா வந்தப்பவும் சரி, அதே மாதிரி கரன்சி மாத்தினப்பவும் சரி, ஏன் நம்ம மிடில் கிளாஸ் மக்கள் மட்டும் லைன்ல நின்று அவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஆனா பணக்காரங்க யாரும் அந்த கஷ்டத்தை படவே இல்லை. அதே மாதிரி நம்ம அந்த டைம்ல இஎம்ஐ கட்டுறதா இருக்கட்டும், கிரெடிட் கார்டு கட்டுறதா இருக்கட்டும், வீட்டு வாடகை, சாப்பாடு செலவு, இந்த மாதிரி பல விஷயத்துல கஷ்டப்பட்டோம். ஆனா அவங்க யாருமே கஷ்டப்படல. இது ஏன் யோசிச்சிங்களா? இதுக்கு காரணம் எல்லாம் நம்ம பணக்காரங்க இருக்காததுதான். நம்ம பணக்காரங்களாம் எப்படி மாறுறது? எவ்வளவு பண்ணியும் அதை என்னால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பணக்காரங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்க 4 வித்தியாசம் தான் இருக்கு. இந்த 4 விஷயத்த எந்த ஒரு பணக்காரனும் நம்மளுக்கு சொல்ல ரெடியா இல்லை. ஆனா ஒருத்தர் மட்டும் அதை நம்மளுக்காக சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல நான் சொன்னேன் அந்த ஒரு ஆள் தான். அந்த ஒரு ஆள் வேற யாரும் இல்லை, அவர் வாரன் பஃபெட் தாங்க. உங்க எல்லாருக்குமே அவரை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். இன்வெஸ்டிங் மார்க்கெட்ல தன்னை விட பெரிய ஆள் இல்லை அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆளா இன்னைக்கு மாறி இருக்காரு. அப்படின்னா அதுக்கு காரணம் அவரோட வறுமையான அந்த ஒரு நிலை தான். அந்த வறுமையான நிலை தான் 11 வயசா இருந்த அந்த பையனை இன்னைக்கு இவ்வளோ பெரிய பணக்காரனா மாத்திருக்கு. ஸோ நம்மளையே மாத்தாது. அவரு சொன்ன 4 விஷயத்த கேட்கறதுக்கு நம்ம யாரும் ரெடியா இல்லை. இவ்வளோ சீக்கிரமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு நிறைய பேர் போயிருப்பீங்க. பட் இருந்தும் இந்த வீடியோவை இன்னும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல நீங்களும் இந்த 4 விஷயத்த கத்துக்கிட்டு இந்த 2025ல இருந்து உங்களோட ஜேர்னியை நீங்க மாத்துவீங்க. ஹலோ ஃபேமிலிஸ், நான் உங்க அமிர்தா. இது உங்க அமிர்தா வில்சன் சேனல். ஸோ நான் ஆரம்பத்துல சொன்னல, வாரன் பஃபெட் உங்க எல்லாருக்குமே அவருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை. அவரை பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ டைரக்டா அவர் சொன்ன 4 விஷயம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டார்ட் பாரோவிங். என்னம்மா கடன் வாங்க சொல்ற? கடத்தை எப்படிமா நான் வாங்குறது? கடன் வாங்கினா என்ன அத்தனை பேர் கேள்வி கேட்போம். நான் கடத்தை கட்ட முடியாம நான் திக்கி திணறி போவேன். நீ அதுக்கு தான் ஆசைப்படுறியா? இல்ல வாரன் பஃபெட் அதுக்கு தான் ஆசைப்படுறாரா? நான்லாம் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. கடன் வாங்குங்க. ஏன் கடன் வாங்க சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்க பணக்காரங்கள்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா யாருமே கடன் வாங்காம பெரிய ஆள் ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எல்லாருமே பணக்காரன் ஆனதுக்கு அப்புறமும் கடன் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்பி கோடி கோடியா கடன் கொடுக்க ஆள் இருக்காங்க. ஆனா நம்மள நம்பி 1 லட்சம் கொடுக்க கூட ஆள் இல்லை. பிகாஸ் நம்ம கிட்ட அதுக்கான தகுதி இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம தகுதியை வளர்த்துக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா கடன் வாங்கணும். கடத்தை வாங்கி நீங்க அதை என்ன பண்ணணும்ன்றத நான் சொல்றேன். கடத்தை வாங்கினதுக்கு அப்புறமா அந்த கடத்தை நீங்க தேவையில்லாம பிரோஜனமே இல்லாத ஒரு போன் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல நீங்க இஎம்ஐல ஒரு ட்ரெஸ், இல்ல ஏதோ ஒண்ணு காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், ஏதோ ஒன்று எக்ஸ்பென்சிவா நீங்க வாங்குறத விட்டுட்டு நீங்க அந்த கடத்தை இப்ப நீங்க 1 லட்சம் வாங்குறீங்க அப்படின்னும் போது அந்த 1 லட்சத்தை உங்களுக்காக எப்படி வேலை செய்ய வைக்கிறது, அந்த 1 லட்சத்தை எப்படி 1,10,000 ரூபாவா மாத்துறது, இல்லைன்னா எப்படி 1,50,000 ரூபாவா மாத்துறது அப்படின்னு சொல்லி ஸ்மார்ட்டா யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபாவும் சேஃப், அந்த 1 லட்சமும் நீங்க வாங்குனது 1,50,000 லட்சமா மாறிடும். ஸோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு கடத்தை வாங்கினாலும் அதை உங்களுக்காக யூஸ் பண்ண வைங்க. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். அந்த எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்வாடிஸ், அதாவது சேடுங்க, நிறைய ஏரியால கடை வச்சுட்டு, அதாவது அடகு கடை வச்சுட்டு இருப்பாங்க. இவங்களை நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்த புதுசுல ஒண்ணுமே தெரியாம ஒரு சின்ன கடையில ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா போக 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 பெரிய கடையாயிடும். அந்த ஏரியாலயே ஒரு சொந்த வீடாயிடும். அந்த அளவுக்கு பெருசா வளர்ந்துருவாங்க. எப்படி வளர்றாங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது என்னப்பா, நான் எத்தனை பேர் கொடுக்குறேன், என்னோட வட்டி காசுல அவன் வளர்றான். அதுவும் உண்மைதான். ஆனா அவன் வளர்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. நீங்க கொடுக்குற நகையெல்லாம் எடுத்துட்டு போய் அவன் பேங்க்ல அடமானம் வைக்கிறான். நீங்க கொடுக்குற வட்டி அவனுக்கு டபுளாவே அங்க திருப்பி கிடைக்குது. ஏன்னா பேங்க்ல வட்டி கம்மி. ஸோ நீங்க கொடுக்குற வட்டி அவனுக்கு அப்படியே சேவ் ஆகுது. ஸோ அவன் பேர்ல கடன் வாங்கினாலும், உங்க நகையை எடுத்துட்டு போய் கடன் வாங்கினாலும் அவன் அங்க சேவ் பண்றான். அந்த பணத்தை அவனுக்கு யூஸ் பண்ண செலவு பண்ணிக்கிறான். ஸோ நீங்க கடன் வாங்குனீங்க அப்படின்னா அந்த பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வாரன் பஃபெட் சொல்றாரு. 2வது விஷயம், வாரன் பஃபெட் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பி கேர்ஃபுல் வித் யுவர் லோன்ஸ். இன்னைக்கு நம்மள பல பேர் பண்ணக்கூடிய தப்பு அது ஒண்ணுதான்.
நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடம்பர வாழ்க்கைக்காக நம்மள புதுக்குழியில தள்ளிக்கிறோம். எப்படி தள்ளுறோம்? நான் அப்படிலாம் பண்ணதே இல்லப்பா, எனக்கு என்ன தேவையோ நான் அதை மட்டும் தான் வாங்குறேன், எனக்கு என்ன வேணுமோ நான் அதை மட்டும் தான் செய்யறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களை சுத்தி இருக்க பொருள் எல்லாமே உங்களுக்கு தேவைன்றதுனால உங்க பக்கத்துல இருக்கா, இல்ல ஏதோ ஒரு ஆசையில நான் வாங்கிட்டேன்னு சொல்லி பக்கத்துல வச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு பொருளாவது அப்படி கண்டிப்பா வாங்கியிருப்பீங்க. சோ அந்த பொருளுக்கு இன்னுமுமே நீங்க இஎம்ஐ கட்டிட்டு இருப்பீங்க. நீங்க பொருளை வாங்குறது தப்புன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு பிடிச்ச பொருளை நீங்க கண்டிப்பா வாங்கலாம். ஏன்னா இருக்கிறது ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க தான் வேணும். ஆனா அந்த வாழ்க்கையை நான் அனுபவிக்கிறேன்றதுக்காக இஎம்ஐன்ற டிராப்குள்ள போய் மாட்டிக்காதீங்க. நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அவனுக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வட்டி கட்டுறீங்க. நான் முன்னாடி சொன்னேன்ல, ஸ்டார்ட் பாரோவிங் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பணத்தை உங்களுக்காக வேலை செய்யுங்க வைங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா நீங்க 2வது விஷயத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பணத்தை மத்தவனுக்கு வேலை செய்ய நீங்க வைக்கிறீங்க. சோ தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. சோ நீங்க அதை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பணம், இப்போ காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பவுண்டிங் எஃபெக்டை யார் ஒருத்தர் கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க. சோ இதை புரிஞ்சதுனாலதான் வாரன் பஃபெட்டும் அவரோட வாழ்க்கையில ஜெயிச்சிட்டாரு. சோ காம்பவுண்டிங் எஃபெக்ட் பத்தி எனக்கு தெரியாது, அதை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட்ல காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் அதை பத்தி போஸ்ட் பண்றேன். ஸோ வாரன் பஃபெட் உங்களை இந்த ஒரு விஷயத்துல உங்களோட காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல தெளிவா இருங்க அப்படின்னு சொல்றாரு. 3வது வாரன் பஃபெட் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்வேஸ் பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஆமாங்க, இது நம்மள எத்தனை பேர் செய்யறோம்? ஈவன் நான் கூட செய்யறது இல்லை. இப்ப நீங்க உங்களுக்கு சேலரியோ இல்ல நீங்க டெய்லி வருமானம் வாங்குறவங்களா யாரா வேணா இருக்கட்டும், இல்ல வாரம் வாங்குறவங்களா கூட இருக்கட்டும், ஆனா உங்க காசு உங்க கைக்கு வந்தோடனே ஒரு 10 ரூபாவது உங்களுக்கு நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களா? செலவு பண்ணதை கேட்கல, எடுத்து வச்சிருக்கீங்களான்னு கேட்கிறேன். எனக்காக நான் செலவு பண்ணிக்கிட்டேன்றது வேற, எனக்காக நான் சேர்த்து வச்சிருக்கேன்றது வேற. சோ உங்களுக்காக நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களா? இப்ப திடீர்னு நான் சொல்றேன்னு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. திடீர்னு உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அப்ப யாரோ ஒருத்தர்கிட்ட போய் கடன் வாங்கி நிக்கிறத விட நீங்க உங்களுக்காக எடுத்து வச்சிருக்க பணத்துல நீங்க அதுல செலவு பண்ணீங்க அப்படின்னும் போது நீங்க கடன்காரனும் ஆக போறது இல்லை, யாரும் உங்களுக்கு கேள்வி கேட்க போறதும் இல்லை. நீங்க ஒரு 6 மாசம் வீட்லயே இருந்தாலும் உங்க ஃபேமிலிக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஆனா இதை விட்டுட்டு நீங்க உங்களுக்கு காசு எடுத்து வைக்காம அன்னன்னைக்கு என்ன செலவு இருக்கு, அந்த மாசத்தோட செலவை நான் முடிச்சிருவேன், அந்த செலவை முடிச்சதுக்கு அப்புறமா நான் என்கிட்ட இருக்க காசை நான் ஆடம்பரமா செலவு பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஐ எம் சோ சாரி. உங்களோட லைஃபை நீங்க தப்பா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நான் மட்டும் அதை சொல்லல, வாரன் பஃபெட்டும் அதை தான் சொல்றாரு. சோ உங்க கைக்கு காசு வந்தோடனே பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். உங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸை சேர்த்து வச்சுக்கோங்க. வாரன் பஃபெட் சொல்ற 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூஸ் செகண்ட்ஸ். என்னம்மா செகண்ட்ஸ்ன்னு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ் லைக் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இல்ல ஒரு காரோ இல்ல ஒரு பைக்கோ எது வாங்குறதா இருந்தாலும் செகண்ட் ஹேண்ட்ல வாங்குங்கன்னு அவர் சொல்றாரு. ஈவன் அவருமே இன்னி வரைக்கும் யூஸ் பண்ற கார் என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் கார் தான். அவ்வளோ பெரிய பணக்காரு ஏன் செகண்ட் ஹேண்ட் காரை யூஸ் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அதுக்கு ஒரு விஷயம் சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தான் கிட்ட இருக்க பணத்துல தன்னால என்ன வேணா வாங்க முடியும். ஆனா இன்னைக்கு நான் இங்க போயிட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு சாதாரண கார் இருந்தா போதும். ஒரு லக்ஸரி கார் வாங்கி நான் என்னோட காசை அதுல செலவு பண்றதை விட அந்த காசை எடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ணனா அதை விட பல மடங்கு காசை நான் அதுல இருந்து எடுப்பேன் அப்படின்னு அவர் பாக்குறாரு. சோ இந்த ஒரு விஷயத்துல அவர் யோசிக்கிற ஒரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கார் எக்ஸ்பென்சிவ் காரை அவரால் வாங்க முடியும். அவர் வாங்கிட்டாரு அப்படின்னா அந்த செலவு அவருக்கு வெறும் வீட்டுக்கு போயிட்டு வர்றது இல்ல வெளில போயிட்டு வர்றது அதுக்குதான் யூஸ் ஆகும். இதுவே அங்க செகண்ட் ஹேண்ட் காரை போட்டுட்டு அந்த காசுல இருக்க மீதி காசு ஒரு எக்ஸ்பென்சிவ் கார் வாங்குறதுக்கான மீதி காசை எடுத்து அவர் இன்வெஸ்ட் பண்ணாரு அப்படின்னா அந்த காசு இன்னும் க்ரோ ஆகும். ஸோ அந்த காசை வச்சு அவர் இன்னும் பெரிய ஆளா மாறிக்கிட்டே போவாரு. ஸோ நீங்களும் உங்க லைஃப்ல எந்த ஒரு விஷயத்தையும் இப்ப இந்த விஷயம் நான் வாங்கிட்டேன் அப்படின்னும் போது அடுத்தது நான் அதை விட்டேன்னா அது அதை விட ரேட் கம்மியா தான் போகும் அப்படின்ற விஷயத்துல நீங்க செகண்ட் ஹேண்ட் ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாரன் பஃபெட் சொல்றாரு. ஸோ உங்க எல்லாருக்குமே வாரன் பஃபெட் சொல்ற இந்த விஷயம் எல்லாம் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த 4 விஷயம் நான் உங்களுக்கு நிறைய விஷயம் கூட சொல்லல, இந்த 4 விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க உங்களோட லைஃப்ல நீங்க கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. மேபி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணி அடுத்த வருஷம் நீங்க ஓரளவுக்கு ஒரு 1 லட்சம் இல்ல 2 லட்சத்துக்கு மேல உங்களால கண்டிப்பா சேர்த்து வச்சிருக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.